பட்டமளிப்பு உடைகளை தரிப்பதற்குரிய நோக்கம் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு படித்த இளைஞர்களாக, படித்த யுவதிகளாக இந்த நாட்டிலே இருக்கின்றோம். ஆனால் எங்களை அரசாங்கம் இன்று வரை புறந்தள்ளி கொண்டிருக்கின்றது. அதனால் தான் எங்களுடைய இந்த உடையை தரித்திருக்கின்றோம். அதற்காக எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய கல்வியையோ அல்லது வருகின்ற இளைஞர்களையோ மட்டம் தட்டுவதாக இல்லை. ஏனென்று சொன்னால், இவ்வளவு தூரம் எங்களுடைய கல்வியை நாங்கள் கற்று வெளியே வந்த நிலையில் எங்களுடைய அரசாங்கம் எங்களை புறந்தள்ளுகின்றது. நாங்கள் பல தடவைகள் பல வழிகளிலும் போராட்டங்கள் செய்து இறுதியாக எங்களினுடைய பட்டதாரிகள் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். அதாவது எங்களுடைய அடையாளங்களை அணிந்து வெளிப்படுத்தி இந்த அரசாங்கம் எங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த நகர மத்தியிலே ஆரம்பித்து ஒரு பவனியாக எங்களினுடைய துண்டு பிரசுரங்களையும் மக்கள் மத்தியிலே பிரயோகித்து அதன் ஊடாக எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அத்தோடு இந்த அரசாங்கம் மாற்றம் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்தும் எங்களினுடைய கல்வி தராதரத்துக்கு ஏற்ற வேலையை இதுவரையும் வழங்கவில்லை என்பது எங்களினுடைய ஆதங்கம். நாங்கள் பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் படித்தும் வெளியேறியும் இன்னும் பல வருடங்களாக நாங்கள் வேலைக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் எதுவித எங்களுக்குரிய காலதாமதம் சொல்லாமல் எங்களுக்குரிய வேலையை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த பட்டமளிப்பின் போது நாங்கள் அணிந்த இந்த அங்கி மீண்டும் அணிந்திருக்கின்றோம். அதற்காக எங்களினுடைய கல்வியையோ அல்லது நாங்கள் பெற்ற பட்டங்களையோ கேவலப்படுத்துவதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்களுடைய நிலையை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு எங்களுடைய மக்களும் எங்களுடைய இளைஞர்களினுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறிய எந்த ஒரு பட்டதாரிகளுக்கும் அரச வேலை இல்லை. குறிப்பாக அரசு திணைக்களங்களில் அரசியல் சார்பாக பலர் தகுதியற்று வேலை செய்கின்றார்கள். அவர்களையும் களைந்து எங்களுக்குரிய வேலையை அரசாங்கம் காலதாமதமின்றி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய பிரதான கோரிக்கை. மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய தீர்வை தரும் என்ற நம்பிக்கையோடு ஒரு அடையாளத்தை தரித்து எங்களுடைய கவனத்தை மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த உடையை தரித்து நாங்கள் இப்பொழுது ஒரு பவனி வழியாக நகர்ந்து எங்களுடைய துண்டு பிரசுரங்களை பிரயோகிக்க போகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களுக்கு எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம்